ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி அவங்களோட ரெட்மி நோட் 7 48 MB சாம்சங் கேமராவோட சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது ரெட்மி நோட் 7 நார்மலான ஒரு 12 மெகா பிக்சல் கேமராவோட தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பதிலாக ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படின்னு வேற ஒரு மொபைலையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல, ரெட்மி நோட் 7S அப்படின்ற பேரில் சைனாவில் இறக்குன சேம் வேரியண்ட்டை அதே மாதிரி கேமராவை சேஞ்ச் பண்ணி 48 MB கேமராவோடி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 7X அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் எப்படி இருக்கு, இந்த 1000 ரூபாய் பிரைஸை அதிகப்படுத்தினதுக்கு ஒர்த்து தானா அப்படின்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ரெட்மி நோட் 7S வர பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓபன் பண்ண உடனே நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை கையில் எடுத்து மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கையில் எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெட்மி நோட் 7 எப்படி இருந்ததோ சேமா அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மொபைலில் 48 MB கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பேக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸ் பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்குது. இப்போ இந்த மொபைலை சைடில் வச்சுட்டு வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சார்ஜிங் அடாப்டர், இது குவிக் சார்ஜர் கிடையாது, நார்மலான உங்களுக்கு 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அது போக டைப் சி யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். இந்த மொபைலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான சேஞ்ச் ரெட்மி நோட் 7லேருந்து நோட் 7Sக்கு அந்த 48 MB கேமராவில் தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி பேக் கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இந்த பேக் வருது. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த பேக் பார்த்த உடனே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் படுற வெளிச்சம் பண்ணும்போது அது ஃபிளாஷ் ஆகுது, எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த பேக்ல தான் உங்களுக்கு 48 MB சாம்சங்கோட கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6.3 இன்ச்சஸ் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இந்த இடத்துல நான் ஷூட் பண்ணும்போது எந்த அளவு வெளிச்சம் இருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். இந்த வெளிச்சத்திலையும் ரொம்பவே தெளிவாக தெரியுது. அதனால டிஸ்பிளேயை குறை சொல்ற அளவுக்கு இல்ல, ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே சின்னதா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே லுக்கா இருக்கு இந்த மொபைல். இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு டாப்ல ஒரு குட்டியா நாட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த நாட்ச்ல 13 MB செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல பில்ட் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைலா இருக்கு. கையில எடுத்தோன்னா ஒரு நல்ல மொபைல் அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்குது. அப்புறம் இதுல இருக்கிற இன்டர்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 660 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்னாப்டிராகன் 660 அப்படின்றத கண்டிப்பா குறை சொல்லவே முடியாது. ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல நீங்க என்ன கேமா இருந்தாலும் ரன் பண்ண முடியும். அதனால இந்த ப்ராசஸரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு Android 9 பை பேஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மொபைல்ல என்ன யூஸ் பண்ணாலும் ரொம்பவே ஸ்மூத்தாவும் ரொம்பவே ஃபாஸ்டாவும் இருக்கு. இப்ப கேமராக்கு வருவோம். இந்த கேமரா தான் இந்த மொபைல்ல மெயினா பேச வேண்டிய விஷயம். இந்த பேக்ல அவங்க டுவெல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த டுவெல் கேமரா 48 MB சாம்சங்கோட கேமரா பிளஸ் 5 MB டெப்த் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே பாருங்க, போட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. டீடைல்ஸ் எல்லாம் ரொம்பவே டீடைல்டா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நேச்சுரலா எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ணிருக்கிற AI பக்காவா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இதுல ப்ரோ மோட்ல உங்களுக்கு 48 MB கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 48 MB கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் போட்டோக்கும் 48 MB போட்டோவை வச்சு பார்க்கும்போது நமக்கு பெருசா வித்தியாசம் தெரியல. ஆனா அந்த போட்டோவை ஜூம் பண்ணீங்கன்னா உங்களால பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இந்த போட்டோவை எடுத்துக்கோங்க. 48 MP கேமரா யூஸ் பண்ணி எடுத்த போட்டோ. இந்த போட்டோவை நம்ம ஜூம் பண்ணனா தூரத்தில் இருக்க வீடு ரொம்பவே தெளிவா தெரியுது. அந்த வீட்டில் ஏதேனும் ஆள் இருந்தா கூட நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டீடைலா தெரியுது. நார்மலா நம்ம எடுக்கிற ஷாட்ல போட்டோஸ் இந்த அளவுக்கு டீடைலா வரல. இந்த அளவுக்கு ஜூமும் பண்ண முடியல. ஜூம்ல கூட நல்ல தெளிவா டீடைலா இருக்கு. இந்த மொபைல்ல உங்களுக்கு இது போக வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி டாப்ல உங்களுக்கு IR சென்சார் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களோட ரிமோட்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே, கடைசியில் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது பார்க்கலாம். இது 3GB 32GB 4GB 64GB போல ரெண்டு வேரியண்ட்ல வருது. 11,000 ரூபாய் 13,000 ரூபாய் போல ரெண்டு வேரியண்ட்ல உங்களால வாங்கிக்க முடியும். இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. 48 MB கேமரா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே லுக்கா இருக்கு. கிளாஸ் பில்டோட பார்க்கறதுக்கு ஒரு ஹை ரேஞ்ச் மொபைல் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. உங்களுக்கு IR சென்சார் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டா யூஸ் பண்ண முடியும். மெயினாக குவிக் சார்ஜிங் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்னாப்டிராகன் 660 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப், எந்தவித குறையும் சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் பேக்கேஜாக கம்மி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 ரூபாய் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மி நோட் 7 வாங்குறத விட ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட்டு இந்த கேமராக்கு மூவ் ஆகிறது கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு ரெட்மி நோட் 7 ப்ளஸ் நோட் 7s டெடிகேட்டட் கேமரா கம்பேரிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இதில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வர ஆட்ஸ் மட்டும்தான். அதை தாண்டி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல டிவைஸ் என்னை பொறுத்தவரை இந்த அளவுக்கு ஒரு நல்ல மொபைல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.